அழகா நீரே, எங்கள் வாழ்க்கையை அழகாய் மாற்றின தெய்வம் நீரே, எங்கள் ஆயுள் முழுக்க அழகா நீரே, எங்கள் வாழ்க்கையை அழகாய். ஆமென். நம்ம எல்லாரும் உட்கார்வோம். இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள். நாம் ஜீவனோடு கூட இருப்பது தேவன் நமக்கு பாராட்டின மேலான கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் காலவேளையின் செய்தி விலையேற பெற்ற முத்து, காஸ்ட்லி ஸ்டோன், விலையேற பெற்ற முத்து. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு விலை கொடுக்க முடியாது, ஆமென். ஸ்தோத்திரம். அதற்கு கரையம் செலுத்த முடியாது. ஏனென்றால் அது விலையேற பெற்றது. Glory to God. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப விலை. உன் சொத்தெல்லாம் வித்தா கூட அதுக்கு அருமையான வாங்குறது கஷ்டம். ஒரு ஸ்டோன் 250 கோடியாம், இவ்வளவுதான் இருக்கு. நான் அதை பார்த்திருக்கிறேன். அவன் கழுத்துல போட்டிருக்கிறத பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கழுத்துல போட்டுக்கிறாங்க, ராஜாக்கள் போட்டுக்கிறாங்க. விக்டோரியா மகாராணி அம்மாவுடைய கிரீடத்திலே பதிக்கப்பட்டிருக்கிற முத்து ரொம்ப விலையேறப்பட்டதான். அதுல என்ன விசேஷம்னா பல கலர்ல தெரியும். அது நீளமா, நீங்க சில பத நீளமா தெரியும், சில பத சிவப்பா தெரியும், சில பல பல கலர்ல தெரியும். அதை டாலரா அவங்க யூஸ் பண்றாங்க. பார்த்தா இவ்வளவுதான் இருக்குது, 250 கோடி. இது எங்கே விளைகிறது என்றால் அருமையான பாறைகளிலே விளைகிறது. யோபு எழுதுகிறான், யோபின் புஸ்தகம் 28:6 என்று நினைக்கிறேன், பாறைகளிலே இந்த முத்து விளைகிறதாம். அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும். பாருங்க, அதன் கல்லுகளில் இந்திர நீலங்களும் நீலம் விளையும். அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை பாறைகளிலே இது விளைகிறதாம். இரண்டாவது, இந்த முத்து எங்கே இருக்கிறோம் என்றால் சமுத்திரத்தின் ஆழத்திலே இந்த முத்து இருக்கும். இதற்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. நல்ல கவனமாய் கேளுங்கள். இது அநேக பெயர்கள் இந்த முத்துக்கு இருக்கிறது. நீங்கள் வாசித்தால் பேசலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அதன் மதில்கள் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திர காந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. அந்த முத்தினுடைய பெயர்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படின்னா கோல்டுனா அது ஒரு கோல்டு தான், ஆனா முத்துனா முத்து கிடையாது. அதிலே அநேக விதங்கள் இருக்கிறது. அந்த முத்தினுடைய பெயர் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. 12 வாசல்களிலும் 12 முத்துக்கள் ஆனவர்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த முத்தை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
21, 22, 23 கூட வாசிக்கலாம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. வீதியெல்லாம் பளிங்கி சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. நாம் நிச்சய வீட்டை குறித்து தேவனாய கர்த்தர் அதன் மேன்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவில தேவனாய கர்த்தர் அவருக்கு தரிசனமாய் இருக்கிறார். அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முத்தை குறித்து பிரசங்கி எழுதுகிறான். வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அல்லேலூயா. Praise the Lord. ஒரு குணசாலியான ஸ்திரீயை குறித்து பிரசங்கி அருமையான தன்னுடைய நீதிமொழியின் புத்தகத்தில் எழுதுகிறான். அவளுடைய குணங்கள் ஒவ்வொன்றும் தாழ்மையின் குணம், அருமையான மன்னிக்கிற குணம், சகிக்கிற குணம், அருமையான ஜனங்களை விசாரிக்கிற குணம், அன்பு செலுத்துகிற குணம், Praise the Lord. அருமையான உபசரிக்கிற குணம், Praise the Lord. அணைக்கிற குணம், Praise the Lord. அல்லேலூயா. ஏனென்றால் குணசாலியான ஸ்திரீயை பேதுரு எழுதும்போது எழுதுகிறான், மயரை பின்னி பொன்னாபரணங்களை சரித்து அருமையான இது உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அருமையான இருதயத்தில் மறைந்து கிடக்கிற இந்த வசனத்தை வாசிக்கலாம். மயரை பின்னி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து. மயரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருப்பதாம். அந்த அலங்காரம் உள்ள பெண்ணை தான் வேதம் சொல்லுகிறது. அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. அப்படி யாராவது சபையில் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. இனி நான் சொல்ல மாட்டேன், இருக்கிறீர்கள். ஆமென். அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது தோலை மட்டும் பார்க்காதீங்க, அலங்காரத்தை மட்டும் பார்க்காதீங்க, எல்லாம் பார்க்கதான் செய்யணும். ஆனா அந்த பொண்ணு தாழ்மையான பொண்ணா, குணசாலியான பொண்ணா கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு ஒழுங்கா போகுமா, இல்ல சர்ச்சுக்கு வெளியே இருக்குமா? எப்படி வீட்டுல எழுதுற பாட புக்கு எடுத்துட்டு வந்து இங்க வந்து முன்னாடி உட்கார்ந்து பயங்கரமா எழுதும். நான் நினைப்பேன் ஏதோ மெசேஜ் எழுதிட்டு இருக்கிறா போலுக்கு. நம்ம சபையில இப்படி ஒரு வாலிப பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு வாலிப பையனை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவ ஒன்னும் மெசேஜ் எல்லாம் எழுதல, நம்ம பாட்டெல்லாம் ஒண்ணும் கேட்கல, நம்ம ஜெபத்தெல்லாம் ஒண்ணும் கேட்கல. அவ வந்து நாளைக்கு மண்டே கிளாஸுக்கு போற பாடத்தை இங்க வந்து எழுதிட்டு இருக்கிறான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. ஆமென். அடுத்தது வேதத்திலே யோபு சொல்லுகிறான், ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது என்று எழுதுகிறான். யோபின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதன் விலை மனுஷருக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. இன்னொரு வசனம் இருக்கிறது, ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுகிறது எங்கே? ஞானம் கண்டெடுக்கப்படுகிறது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? புத்தி விளைகிற இடம் எங்கே? அதன் விலை மனுஷருக்கு தெரியாது. அது விலை மனுஷனுக்கு தெரியாது.
ஆமென். ஆமென். ஞானத்தை வேதம் நீதிமொழியில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஞானத்தை வேதம் முத்துக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறார். நான் ஆவிக்குரிய சில முத்துக்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் விலை உங்களுக்கு தெரியும். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் யார் என்பது உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை பெற்ற முத்தாய் மாற்றதான் சபைக்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நோக்கம், உன்னை சபைக்குள்ளே கொண்டு வந்த நோக்கம் என்னவென்றால் நீ விலையேற பெற்றவளாயிருந்தாய். யாரும் விலை உள்ளவர்கள் அல்ல. நம்மள எங்கேயாவது வேலைக்கு எடுப்பாங்களாயா? உன்ன வேலைக்கு எடுப்பாங்களா? நான் நினைப்பேன் இவங்க எப்படி கம்பெனியில வச்சுக்கிறாங்க. ஏதோ கிருபையில தான் ஒண்ணு அங்க வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அந்த கிருபை ஒண்ணு இந்த வேலையில நிலைநிறுத்தி வச்சிருக்கு. அரசாங்க வேலை பரவாயில்ல, அது சீக்கிரம் யாரும் எடுக்க முடியாது. ஆனாலும் ஒண்ணு டைரக்டர் ஆபீஸ்ல வைக்க மாட்டாங்க, ஆபீஸ் சைட்ல ஒண்ணு வைக்க மாட்டாங்க. ஏன்னா நீ போய் அங்க இருக்கிற ஆபீசர் ஃபைல் எடுத்துட்டு வான்னு சொன்னா அங்க இருக்கிற வெயிட் எடுத்துட்டு போவ. வெயிட் எடுத்துட்டு வாயான்னா ஃபைல் எடுத்துட்டு வருவ. அவன் ஏற்கனவே ஓய்வுட்டு சண்டை போட்டு அந்த சேர்ல வந்து காலையில உட்கார்ந்து இருக்கிறான். ஒன்ன பார்த்தவன இன்னும் அவன் கடுப்பாயிரும். யோ இவனை வேற இடத்துல தூக்கி போடியாங்க. நீ எங்க லாய்க்கான ஆளுன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு எழுந்தி வர்ற இடம் உனக்கு சரியான இடம். உட்காரணும், சாப்பிடணும், வரும். நிறைய பேர் அப்படிதான் அந்த மாதிரி இடத்துலதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான இடத்துல இருக்கிற உன்னை தேவன் முற்றாலும் மாற்றமாக அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உன்னை நீ விசுவாசிக்கிறையா? நீ நம்புறையா? என்னை கர்த்தர் முத்தாக மாற்ற போகிறார். என்னை முத்தாக மாற்றதான் ரட்சித்திருக்கிறார். என்னை முத்தாக மாற்றதான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்திருக்கிறார். அருமையான நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். கர்த்தர் என்னை ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றும்படி என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். மீன் பிடிக்கவன் பிரசங்கிக்கிறான் ஐயா. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். மீன் பிடிக்கிறவன் பரிசேயனுக்கும் மாயக்காரனுக்கும் ஆச்சரியம். இவன் கடலிலே மீன் பிடிக்கிறவன் ஆயிற்று. கர்த்தர் அவனை முத்தாக மாற்றினார். கர்த்தர் அவனை முத்தாக மாற்றினார். 8th 9th 10th எல்லாம் படிக்கும்போது நான் மட்டும் இல்ல, ஒரு குரூப் இருக்குது. நாங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டோம். எப்படி ஒதுக்கப்பட்டோம்னா, நாங்க காலையில ஹெட்மாஸ்டர் கிளாஸ் டீச்சர் வருவார். குட் மார்னிங் சார் சொன்னா நாங்க எழுப்பக்கூடாது. நாங்க எழுத மாட்டோம். நான் குட் மார்னிங் சொல்லக்கூடாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல அங்க இருந்து யாரும் எழுதக்கூடாது. மேக்சிமம் நாங்க வெளியே தான் நிற்போம். அங்க இருந்து பிரின்சிபால் வருவார். என்ன நாராயண பிள்ளை படிக்கலையா? நெல்லு ஒண்ணும் இல்ல, நெல்லு. ஒரு குரூப் அப்படியே இருக்கும். சோத்திரம். நாங்கள் முற்றிலும் ஒதுக்கப்பட்டோம். என்ன எல்லா கிளாஸ்ல எப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இது மாதிரி ஒரு பப்ளிக்ல ஒருத்தரை இன்சல்ட் பண்ணி சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு அதெல்லாம் கிடையாது. சூடு சொன்னா இருந்தா இன்சல்ட் பற்றி தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம நாராயண பிள்ளை நீ சயின்ஸ் கிளாஸ் எந்த கிளாஸ் அட்டன் பண்ணியோ பண்ணலையோ சாராயம் வெடிக்க கத்துக்கோ, பழச்சுக்கிடுவ. நீ நம்ம ஊர்ல அதிகமா விற்பனை ஆறுது ஒண்ணு சாராயம். அந்த காலத்துல சாராயம் காய்க்கிறதுன்னா அவன் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். அந்த பிரின்சிபால் நாகர்கோயில்ல பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர ஒரு சர்ச் இருக்கு, மெயின் பஸ் ஸ்டாண்ட். அங்க ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்துட்டு இருக்கிறார், சிஎஸ்ஐ சர்ச். அவரு எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு பிரின்சிபால். நான் செய்தி கொடுத்த உடனே அவருக்கு என்ன யாருன்னே தெரியல, எனக்கு தெரியுது நம்ம பிரின்சிபால் உட்கார்ந்து இருக்கிறார்.
நான் போய் கை கொடுத்தேன். சார், நீங்க எனக்கு பிரின்சிபாலா இருந்தீங்கன்னா என் கைய முத்துறாரு. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? என் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போற. காலையில விழுந்துட்டாரு அவரு. உனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இயேசுநாதர் ஊழியம் செய்யற பாக்கியம். ஆமென். நீ என் கால் என் வீட்டுல பட்டது எனக்கு ஆசீர்வாதங்கிறார். முத்தாய் கர்த்தர் மாற்றுகிற தெய்வம். நீ சாதாரணமான ஆளா இங்கே வந்திருக்கலாம். சமுதாயம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். அருமையானவன் உறவுகள் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். நீயே உனக்குள்ளே ஒரு கற்பனை உலகத்திலே வாழலாம். ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் வாழ்கிறேன், எனக்கு ஏன் மரணம் வரவில்லை என்று அப்படிப்பட்ட நிலையிலே உட்கார்ந்திருக்கிற மகளே, தேவனாய கர்த்தர் உன்னை முத்தாய் மாற்றும்படி அழைத்திருக்கிறார். சில முத்துகளை 12 முத்துன்னு சொன்னாங்களே, சில ஆவிக்குரிய முத்துகளை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். ஒன்று, தேவனுடைய கிருபை முத்தாயிருக்கிறது. ஆமென். கிருபை பெற்றவளே வாழ்க. தேவதூதன் வருகிறான். மரியாவனும் ரிச் ஃபேமிலி கிடையாது, ஒரு சாதாரண ஃபேமிலி, ஒரு சாதாரண இடத்துல அவ குடியிருக்கிறவா. ஆனா இன்னைக்கு மரியாதை தெரியாத உலகத்துல இந்துக்களுக்கும் தெரியாதவன் கிடையாது, முஸ்லீமுக்கு தெரியாதவன் கிடையாது. உலகத்தில் இருக்கிற 500 கோடிக்கு மேல ஜனங்களுக்கு மரியாதை தெரியும். எப்படி தெரியும்னா, இயேசுவின் தாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கிருபை பெற்றவளே வாழ்க. ஹல்லேலூயா. ஆண்டோடைய கிருபை முத்தாயிருக்க. எதை பெற்றுக்கொள்றீங்களோ பெற்றுக்கொள்ளாம போறீங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆமென். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் முத்தாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய முத்து. நிறைய படிச்சிருக்கலாம், படிக்கிறது நல்லது. கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை படிப்பு, ஒரு பெரிய கிரேட். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஞானம் எல்லாருக்கும் படிக்க முடியாது. அது இன்னைக்கு இருக்கிற படிப்பெல்லாம் ரொம்ப கடினமாக்கிட்டாங்க. இன்ஜினியர் எல்லாம் கொண்டு நீட் தேர்வுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸ்டாஃப்னர்ஸ் எல்லாம் நீட் தேர்வுக்குள்ளே கொண்டு வராங்க. எல்லா ஹையர் ஸ்டடிஸும் நீட் தேர்வு எழுதி பரீட்சை எழுதினாதான் நீங்க போக முடியும். அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இந்த குவாலிட்டியை ஹையாக்குறாங்க. எஜுகேஷனை ரொம்ப ஹையாக்குறாங்க. அது சாதாரண ஆட்கள் படிச்சு வர முடியாது. ஆமென். நீங்க படிச்சு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபை. ஆமென். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவருடைய அபிஷேகம் முத்தாயிருக்கிறது. உனக்குள்ளே இருக்கிற முத்தாயிருக்கிறது. தேவனுடைய சபை முத்தாயிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கட்டப்பட்ட சபை. அதை கட்டிக்கொண்டே இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 3 காரியங்களை கர்த்தர் கட்டுகிறார். சபையை கட்டுகிறார், குடும்பங்களை கர்த்தர் கட்டுகிறார். 2000 வருஷமாய் நீ தங்க போகிற வீட்டை தேவன் கட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் காலவேளையிலே அவர் கட்டுகிற தெய்வம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர், பிள்ளைகள், மனைவி எல்லாம் கிருபைதான். ஆமென். புருஷன் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வேலைகள், வேலை இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் கர்த்தர் பாராட்டின கிருபை, அபிஷேகம், சபை, ஊழியக்காரன் முத்தா இருக்கிறான். உங்களுக்கு தெரியாது, ஊழியக்காரன் உங்களுக்கு நான் உங்க கூட பேசுறேன், உங்க கூட நடக்கிறேன், உங்களோட வண்டியில வாரேன் போறேன், உங்க வீட்டுல வந்து சாப்பிடுறேன், சிரிக்கிறேன், பேசுறேன். அதனால நீங்க பாஸ்டர் என்ன நினைச்சிருக்கீங்க? நம்ம பாஸ்டர்ங்கிறீங்க. வெளியில எல்லாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தரை பார்க்க எங்க ஊருக்கு போனோம், அப்ப அங்கதான் நிறைய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். உட்கார்ந்து இருந்தேன், பாஸ்டர் பார்க்கணும்னாங்க. 1/2 மணி நேரமா உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு டப்பா மாதிரி இங்க தொங்குது, இப்படி இப்படி வச்சு இப்படி போகணும். நான் லேசா அந்த டப்பா ஒதுக்கி பார்த்தா ஆள் ஜம்முன்னு பேப்பர் வாசிச்சுட்டு இருக்கிறேன். ஆமா, அடுத்தபடி டப்பாவை பார்த்தா காணும். டப்பானா ஒரு சின்ன தட்டு மாதிரி, நான் டப்பான்னு சொல்றேன். அடுத்தது விலைக்கு பார்த்தா காணும்.
நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்துட்டாங்க. ஏன் பாஸ்டர் தான் நீங்க பாக்குறீங்க, அவரை இப்ப பார்க்க முடியாது, இன்னொரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு. அவர் பாத்ரூம் போயிருக்கிறார். ஐயோ, பாத்ரூம் 1/2 மணி நேரம், பேப்பர் படிக்க 1/2 மணி நேரம், எல்லாம் முடிச்சுட்டு நான் உட்கார்ந்து அவர் மெதுவா இப்படி வரார். பிரதர் என்ன வேணும், எதுக்காக வந்திருக்கிறீங்க? இவரை எதுக்காக நம்ம பார்க்க வந்திருக்கோம்? ஏதோ விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி கேட்டா இப்படி நீ எங்கேயாவது அப்படி இந்த டப்பாவாவது பார்க்கலாம். மெட்ராஸ்ல நீங்க பாஸ்டர்களை பார்க்கவே முடியாது. முதல் கதவு, 2வது கதவு, 3வது கதவு. உங்க போனு ஒருத்தர் எடுப்பாரு, ஆளு சரியில்லைன்னா இங்கே கட் பண்ணிடுவாங்க. 2வது இடத்துக்கு போங்க, வெரிபிகேஷன். 3வது வெரிபிகேஷன். நான் கேட்டேன், என்னையா 3 வெரிபிகேஷன் வச்சுக்கிற, தீவிரவாதி உள்ள வந்துடக்கூடாதுன்னு வச்சுக்கேங்கிறார். இவரை யாரு கொல்ல போறாங்க? தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளின் கால வேளையில தேவனுடைய ஊழியக்காரன் முத்தாயிருக்கிறான். அவன் காசி சோழ். ஆகவேதான் எலியா சாகும்போது அழுதார்கள், இஸ்ரவேலில் ரதவன் குதிரை வீரருமா இருந்தவரே என்று அழுதார்கள். எலிசா சாகும்போது ராஜா அவர் சரீரத்திலே விழுந்து அழுகிறான். இதே வார்த்தை தான் சொல்லுகிறான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருந்தான். போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் விலையேற பெற்ற முத்தாய் இருக்கிறான். ஆமென். விலையேற பெற்ற முத்தாய் இருக்கிறான். அடுத்தபடியாக இந்த நாளில இந்த விலையேற பெற்ற முத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த விலையேற பெற்ற முத்தாக நீ மாற வேண்டும் என்றால், இந்த விலையேற பெற்ற முத்துகளெல்லாம் உன் ஜீவியத்திலே தங்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அதான பிரசங்கம் பண்ண போறேன். ரொம்ப பிரசங்கம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தான். முதலாவது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த முத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், praise the Lord, தனக்குள்ள நீங்கள் வாசிக்கலாம். மறுபடியும் மத்திய சுவிசேஷம் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். 45-46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இந்த முத்தை அவன் அடைய வேண்டும் என்றால், இந்த முத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த முத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்றால், அவன் வைத்திருக்கிறது எல்லாவற்றையும் விற்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் அழைக்கிறது. ஆபிரகாம் அருமையான ஒரு தீர்க்கதரிசியாயிருக்கிறான். ஆபிரகாம் அருமையான ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிறான். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்திற்குரியவனாயிருக்கிறான். இவ்வளவு மேன்மையான முத்தாய் ஆபிரகாம் மாறுவதற்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் விற்றான். தனக்கு உண்டானவைகளை நீங்கள் விட்டுவிடாத இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு கால முத்தாய் மாற முடியாது, ஒரு கால முத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் விட்டான். நீங்க சில காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் எல்லாம் நாம் விடும்படியாய் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்ன பங்கன் இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை யார் பங்கனா கூட இருக்கட்டுமே, ஆராதனை முடிச்சுட்டு போக கூடாது. ஆராதனை எவ்வளவு முக்கியமானது. லேவியராம புத்தகத்திலே சொல்லுகிறது, ஆராதனைக்கு வராதனுடைய ஆத்துமா அருமையான தேசத்திலே நிலை நிற்காதபடி அறுப்புண்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆராதனைக்கு வராதது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறது எவ்வளவு மேன்மையானது, ஆண்டவரை நேசிக்கிறது எவ்வளவு மேன்மையானது. ஒரு சொந்த காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறாய். எந்த இடத்துல நம்முடைய காரியங்கள் உடனே நடக்காது. ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போறோம்,
டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறோம், பஸ் டிக்கெட் புக் பண்ண போறோம், எல்லா இடத்துலயும் ஒரு 50 பேர் நின்றுட்டு இருக்கிறோம், 20 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். ஈவி பில்லுக்கு போறோம், அங்கே ஒரு 30 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம பொறுமையா நிக்கிறோம். சபையை, அருமையான அநேக சபையை முத்தா நினைக்கிறது இல்லை. சபை முத்தையா, கர்த்தரை ஆராதிக்கிற முத்தையா, முத்து இருந்தால் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்ட சபை. மற்ற ஜனங்கள் அவர்கள் ஆராதிக்கிற இடத்துக்கு போகும்போது எவ்வளவு பயபக்தியா போறான்னு தெரியுமா? மேக்சிமம் அவங்க இப்படி நடக்க மாட்டாங்க, இப்படிதான் போறான். அவன் யாரு? ஐஏஎஸ் ஆபீசரு. அவன் யாரு? பாராளுமன்ற எம்பி. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவன். இப்படிதான் போறான், அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கறான். நம்ம எப்படி சர்ச்சுக்கு வரோம்? செல்ல வர எப்படி பரலோகத்துக்கு முத்தாடி மாறும். ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கிற இடையா, கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனுடைய செய்தியை பரலோகத்திலிருந்து கொடுக்கிற இடையா. இது ஒரு சாதாரண இடமா நீ நினைக்காதே. ஓ ரபாகா து ரபானா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனமும் அவன் சந்ததியும் செழிக்கும். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்க வேண்டையா? ஆண்டவருக்கு நடுங்குகிற ஒரு பயம் இருக்க வேண்டும். இம்மட்டும் நடத்தி வந்தாரு, இம்மட்டும் உதவி செய்தாரு. காசி ஸ்டோன்னா நீதான். ஆமென். பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு 10 லட்சமாவது கொடுத்துதான் பொண்ணை பேசவே ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கிறீங்களா அரபு கண்ட்ரில பொண்ணு எடுக்கணும்னா பணம் கொடுக்கணுமா? இது என்னடா, புள்ள பெத்து புள்ள பேர புள்ள எடுக்கிற வரையிலும் அம்மா அப்பாவை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எம்மா போன் வருது, எம்மா, அந்த எம்மான்னு சொல்றதுல தேவை இருக்குன்னு தெரியுது. போனே தெரியும், போன்லயே தெரியும். உறிஞ்சிடுறாங்க நம்ம நாட்டுல. அது பாவம். இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் 3 வேளை, இவனுக்கு புள்ள பெத்து கொடுக்கணும், இவனுக்கு கை கால் பிடிச்சு கொடுக்கணும், இவன் துணி துவைக்கணும், இவனுக்கு காலையில மார்னிங் டீ கொடுக்கணும், சாயங்காலம் டீ கொடுக்கணும், அதுல வேற அவங்க அம்மாவை சமக்கணும், அவங்க அப்பாவை சமக்கணும், வர்றவங்க எல்லாம் வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கு. என்ன கொடுமையா! அதுவும் நீங்க எங்க ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொடுமையா இருக்கும். எங்க ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன் சாப்பிடுறவரை இப்படியே வைஃப் நின்றுட்டு இருக்கணும். என்னப்பா வேணும், என்னப்பா, அப்புறம் அந்த எச்சில தான் சாப்பிடணுமா, அந்த எச்சி பிளேட்ல தான் சாப்பிடணுமா. எங்க ஆளுங்க ரொம்ப கொடுமை. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை காசி ஸ்டோனா வச்சுக்கிறார். நான் வேணா சாப்பிடுறேன், நீ வேணா நெல்லு, முடிச்ச உடனே என் பிளேட்ல நீ சாப்பிடு, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை விலையேற பெற்ற முத்தாய் வைத்திருக்கிறார். The காசி ஸ்டோன். ஆமென். அப்படி நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? நீ இன்றைக்கு போய் பாருங்க, அவன் நம்ம முகத்தை பார்த்து ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தெரியுதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு தெரியுது. அவன் நம்ம முகத்தை பார்த்து ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் யாரையும் போய் பாஸ்ட்னு சொல்லவே தேவையில்ல. நான் உள்ள அங்க போனாலே சொல்லுவாங்க, ஃபாதர் வந்திருக்காரு, ஃபாதர் வந்திருக்காரு. எப்படிடா சார் உங்க முகத்தை பார்த்து தெரியும் சாருங்க? அது ஒரு அங்கேயே தச்சு போன ஃபாதர் பெருமாசம் தான் 2 வாங்கலாம்னு நினைச்சுக்கிறேன். நான் போன அன்னைக்கு பார்க்க முடியல அவரை. நான் அந்த வழி நேரம் ஆயிடுச்சு. 2 அங்கேயே போட்டு கலெக்டர் ஆபீஸ் போனா எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் உட்கார்ந்துக்கலாம் எழுதி ஃபாதர் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை முத்தாக மாற்றி இருக்கிறார். நீ கிராமத்தில் இருந்தாலும் சரி, சின்ன வீட்டில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் சம்பளத்தில் வாழ்ந்தாலும் சரி, போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, உன் முகம் எப்படி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே நீதிமான்கள் சூரியனை போல்
போல பிரகாசிப்பார். ஆமென் ஆமென். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென் ஆமென். glory glory glory. இங்கே எல்லாவற்றையும் விட்டார்கள். ஆண்டவருக்கு இது பிரியம் இருக்கிறது, பிரியம் இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு மீட்டிங் போயிருந்தேன், பாஸ்டர் செமினார் தான். அதுல ஒரு வெள்ளக்காரர் பேசியிருந்தார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தார். அவர் சொன்னார், நான் 20 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். 20 வருஷமாய் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுநாதர் சொன்னாரா அந்த பொண்ணை நீ விட்டுருன்னு. இவர் சொல்றாரு, நான் 2 வாரமா தூங்கவே இல்லை, என்னால எதையும் வேணாலும் செய்ய முடியும், அவளை என்னால விடவே முடியாது சொன்னாராம். ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் 2 வாரம் ஜெபம் பண்ணாரா. அந்த பொண்ணு ஒரு நாள் காலையில வந்து வெள்ள அடிச்சு, உன்னை எனக்கு பிடிக்கல நான் போறேன்னு போயிட்டான். உண்மையில நடந்தது. அவர் சொன்னாரு, என்னால விட முடியாது, ஆனா விடும்படியாய் கர்த்தருக்கு நீ செய்தார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நாம் சில காரியங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், சில காரியங்களை விட முடியாமல் இருக்கிறோம், சில காரியங்களை கட்டியா இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் போன, எல்லாம் புதிதாய். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் நீங்க விட்டுறணும். திறந்து பார்த்து அழக்கூடாது. பேசுக்குள்ள வச்சுட்டு இப்படியே அழுகிட்டு இருக்க கூடாது. அம்மா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவங்க அம்மா முடிய வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். ட்ரெண்டு பெட்டியில வைப்பாங்க, அதை திறந்து பார்த்து அழுதுட்டு திருப்பி மூடிடும். சிதான் சொன்னாங்க, அதெல்லாம் தூக்கி போடணும். தூக்கி போட்டாங்க. சிலர் இறந்து போன படங்களை வச்சு அழுகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து எல்லாம் எடுத்துடணும். நம்முடைய துவக்கம் நமக்கு தெரியாது, நம்முடைய முடிவும் நமக்கு தெரியாது. அவர்கள் இறந்து போனவருடைய துவக்கம் தெரியாது, முடிவும் தெரியாது. கல்வி ஆசிரியர் சொன்ன 100 வயசு வாழ்வன் புத்தகம் எழுதினாரா. கல்வி தெரியுமா? கல்வி புத்தகம் நான் பார்த்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். ஆனா ரொம்ப தமிழ்நாட்டில் வியாபாரமாகிற ஒரு புத்தகம். 100 வயசு வரை வாழுகிறது எப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். ஆனா 50 வயசுலயே அவர் செத்து போயிட்டார். எழுதுனவர் செத்து போயிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக எதையும் இழக்க, ஆண்டவருக்காக எதையும் விட்டுவிட, ஆண்டவருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்த என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே மகிமைப்படும்படியாய் அவர் விரும்பாத, அவர் வெறுக்கிற, அவர் விட்டு விடுத சொல்லுகிற காரியங்களை நான் விட்டு கொடுக்க என்னை பரிபூரணமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிற இருதயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முத்தாக மாறுவார்கள், முத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை தான் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 2வது பகுதிக்குள்ளே செய்தி வசனத்தை வாசிக்கலாம். அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அவன் யாரு? மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. 2வது ஆண்டவர் இந்த முத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன், முத்தாக மாறுகிறவன் யார் என்று அங்கு எழுதுகிறார்னா வியாபாரின்னு எழுதுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிசினஸ் மேன், வியாபாரி என்று எழுதுகிறார். இந்த வியாபாரிக்கு இருக்கிற ஒரு சிந்த எண்ணம் என்னவென்றால், ஒரு பொருளை அவன் வாங்குறான்னா அவன் என்ன நினைப்பான்னா, இதை நம்ம வாங்கி வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும், இந்த பொருள் மார்க்கெட்ல எப்படி மூவ் ஆகும். தக்காளியை 10 நாள் வண்டியில வச்சுட்டு இருந்தா என்ன பண்ணணும்? குப்பை தொட்டி எல்லாம் கொண்டு காட்டணும். இந்த தக்காளி மார்க்கெட்ல மூவிங் ஆனாலும் தக்காளி வாங்கணும். எல்லா காய்கறி வாங்கணும்னா அவங்க வாங்கிட்டு வர்றாங்க. நீ பாண்டிச்சேரி பிளஸ்ட் பீப்புள், 20 ரூபாய் எல்லாமே கிடைக்குது. வேற ஊர்ல கிடைக்காது, எல்லாம் விலை கூட. இங்க ரொம்ப கம்மி காய்கறிகள் எல்லாம். அப்போ ஒரு வியாபாரி அவன் யோசனை பண்ணுகிறான், இந்த முத்தை நாம், இந்த விலையேற பெற்ற முத்தை தேடுவதற்கு இவ்வளவு பொருளை நாம் விற்க வேண்டுமா?
மாந்தோப்பை வித்துட்டான், தென்னந்தோப்பை வித்துறான், எல்லாத்தையும் வித்துச்சு. அவன் என்ன செய்யறான்? அந்த முத்தை இங்க என்ன பண்ணுவான்னா, உங்களை ஜெபம் பண்ண விடாதபடி, நல்லதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்ல பாட்டு பாடிட்டு இருந்தீங்க, நல்ல ஆராதனைக்கு வருவீங்க. அங்க இருந்து ஒருத்தன் வந்தான், வந்து என்ன பண்ணான்? புறா வளர்க்குறீங்களா? புறா வளர்த்தா ஐயா காலையில எழுப்பி ஜெபம் பண்ற ஆளு புறாக்கு ஆகாரம் போட்டுட்டு இருக்கிறார். கத்து. சிட்டுக்குருவி வளர்க்குறீங்களா? சிட்டுக்குருவி வளங்க. நாய் வேணா சொல்லுங்க, ஸ்டீபன் தருவார். ஒரு 2-3 நாய் வேணா உங்களுக்கு தரலாம். நாய் ஐயா, இந்த செல்வாம்பி வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா போலீஸ் பாதுகாப்பு அங்க போயிடாதீங்க, நாய் இன்னும் கட்டல. நாய், பூனை, கோழி எல்லாம் வீட்டுல வளர்த்துட்டா நீங்க பரலோகத்துக்கு நாய் போயிடும், நீங்க போக மாட்டீங்க. இந்த அம்மா வீட்டுக்கு போனா அவ்வளவுதான். எனக்கு நாய் வளர்க்க ரொம்ப ஆசை உண்டு. ஆனா நாய் வளர்த்துனா சபைக்கு ஒருத்தரும் நீங்க வர முடியாது. நீங்க வரும்போது நான் அதை இழுத்து நான் ஆஸ்திரேலியால போய் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பாஸ்ட் கடுப்பாயிட்டேனா, நம்ம இந்தியா இருந்தா அவனுக்கு உத கொடுத்துட்டு வந்துடும். ஆயா நீ உன் சபைதான். சர்வீஸ் 8 மணிக்கு சர்வீஸ், 8-10 சர்வீஸ். அந்த போற நேரம் கூட அந்த நாய்கிட்ட கொஞ்சிட்டு கிடக்கிறான். அது வெளியே கொண்டு போறோம், ஜொன்னிங்கிறான், ஜின்னிங்கிறான், அப்படி தூக்கிட்டு வரான், இங்க வரான், பாஸ்றான், கட்டி பிடிச்சுக்கிறான், ஒரு முத்தம் கொடுக்குறான், அது இப்படி நாக்க வச்சு லேசா நக்குது. நீ உருப்படுற பாஸ்டரே கிடையாது, நான் மனசு நினைச்சுக்கிட்டேன். உண்மையா நீ உருப்படுற பாஸ்டர் கிடையாது. நீ ஆஸ்திரேலியா இரு, அமெரிக்கா இரு, லண்டன்ல கூட இருந்துக்கோ, பாஸ்டரா வரலாம முடியாதியா. ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் அடிச்சிடும், உன் ஜெப வாழ்க்கையை அடிச்சிடும், உன் வேத தியானத்தை அடிச்சிடும். சபைக்கு காலையில ஒண்ணு வரவிடாது. கடையில போய் கால் கிடைக்குமா 1/2 மணி நேரம் நில்லுன்றான் பிசாசு. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நான் நினைக்கிறேன், ஆனா அது சத்தியம், அது உண்மை. ஆமென், அதுதான் உண்மை. காலையில கறிக்கடைக்கு போறவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நபாஸ் எப்படி பேசுறீங்க? உங்களை கூட நாங்க பார்த்திருக்கோங்கிறேன். இந்த நாளின் கால வேளையில நீங்கள் முற்றிலும் அருமையான தேவனுடைய பிள்ளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம பரலோகத்துக்கு போனோம், நம்ம ஆத்மா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நல்ல அபிஷேகத்தை நிறையணும். சர்ச்சில் போய் இன்னைக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், பாஸ்டர்ட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அந்த சிஸ்டர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் புதுசா மாற ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் யோசிச்சு யோசிச்சு சர்ச்சுக்குள்ள வரணும். ஆமென், ஆமென். இனி 10 பைசா போடக்கூடாது, இனி நிறைய கொடுக்கணும் ஆண்டவருக்கு. டொம்மு டொம்முன்னு சத்தம் கேக்கு. பாஸ்டுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க டொம்மு டொம்முன்னு போட்டாலும் நான் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறவரை கர்த்தர் உதவி செய்வார். பாவப்பட்ட பாஸ்டுக்கு டொம்மு டொம்முன்னு போட்டா அவர் ஊழியத்தை விட்டே போயிடுவார். டொம்மு டொம்முன்னு போட்டார். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அடிக்கப்பட்டியை திறந்து பார்த்த ஊழியத்தே விட்டுலாம் போல இருக்குங்கிறார். ஆகவே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய 2வது பகுதி ஒரு வியாபாரியின் சிந்தை. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமாயா? ஆமென், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமாயா? எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? அருமையான திறக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் திறக்கப்பட்ட தேவனுடைய சபையிலே உட்கார்ந்து இருக்கிறாய். கர்த்தர் உன்னை முத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பின்னே போகாதிருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியா, எவ்வளவு பெரிய மேன்மையா. உன்னை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னையா கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, என்னையா தேவன் செய்து கொண்டார்.
என் சிந்தையை மாற்றிவிட்டார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே மேன்மையானது. இயேசு கிறிஸ்து மேன்மையானவர். அருமையான கிருபை மேன்மையானது. ஊழியம் மேன்மையானது. தேவ பிரசன்னம் மேன்மையானது. தேவ கிருபை மேன்மையானது. அருமையான இந்த ரட்சிப்பு மேன்மையானது. கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறோம். அருமையான நீ பெற்றிருக்கிற ஒன்றும் அழியாதது, மறையாதது, மாறாதது. அருமையான அது எல்லாம் ஜீவன் உள்ளது. உன் ஆத்துமாவோடு கூட உன்னை தொடருகிற அருமையான மேன்மையான ஒன்று. ஹல்லேலூயா. படிப்பு பட்டம் அது இது எல்லாம் மரணத்தோடு கூட நம்மை விட்டு விலகி போய்விடும். என்ன படிச்சிருந்தாலும் போயிடும். நீ கவர்னரோ பெரிய ஆளோ ஐஜியோ என்ன ஆனாலும் எல்லாம் போயிடும். நீ அக்கினியும் கந்தவும் எரித கடலுக்கு போகணும். முத்தாய் மாறலனா நீ எவ்வளவு பெரிய மனுஷனா பூமியில இருந்தோ, முத்தா மாற ஒப்பு கொடுக்கலனா இன்றைக்கு நீ மரித்தால் எங்க போய் உனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் இன்னைக்கு இந்த பூமியை விட்டு போனால் இயேசுவோடு கூட வாழ முடியும். ஒரு வியாபாரி அருமையான ஆகவேதான் அந்த வியாபாரத்தை குறித்து நீங்கள் எபிரேயர் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிக்கப்படுபவர்கள் வெளிப்படுத்தின விஷயம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் அந்த முத்தாயிருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே அவரோடு கூட அவரை போல நிச்சய காலமாய் நாம் ஜீவிப்போம். இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் அருமையான உலகத்திலே எந்த மதத்தையும் பின்பற்றுகிற மனிதனுக்குள்ளே இல்லை. எந்த மனுஷனுக்கும் இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் இல்லை. பாவத்தின் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் மதங்கள் சொல்லுகிறது. பாவத்தின் தண்டனைக்கு பரிகாரம் செலுத்த வேண்டும் என்று மதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு எனக்காக பரிகாரியாய் மாறினார். இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டார். இயேசு இந்த மகா பெரிய ரட்சிப்பை எனக்கு தந்தார். ஆமென். இந்த நாளில் காலவேளையில முதலாவது அருமையான முத்து தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிறது. இரண்டாவது இந்த முத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவன் ஒரு வியாபாரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இந்த வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாவது வசனம், மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அதை பெற்றுக் கொள்ளுகிறான், அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், அதை எடுத்துக் கொள்ளுகிறான், அதை சொந்தமாக்குகிறான். ஆமென். நிறைய பேர் புறப்பட்டார்கள் பரலோகத்துக்கு போறது. போனார்களா என்றால் பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனை பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறிவீர்களா? நிறைய பேர் சில விதை எங்க விதைக்கப்படுது வழியோரத்துல, சில விதை எங்க விதைக்கப்படுகிறது முட்கள் நடுவுல, சில விதைகள் கற்பாறையில, சில விதைகள் மாத்திரம் நல்ல நிலத்திலே. நீ கிறிஸ்தவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா சபையும் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றார்கள், இப்போ உலகத்துக்கு பின்னே இருக்கிறார்கள். உலகம்தான் அவர்கள்
அவர்களுக்கு மேன்மை, உறவுகள் தான் மேன்மை. நான் கூட்டுறவுல கூட பேசுறேன், கஷ்டப்படும் போது ஒரு சொந்தக்காரன் வரல, இப்ப செல்லு அடிச்சுட்டு யார் பேசுறது சித்தப்பா, யார் பேசுறது பெரியப்பா, யார் பேசுறது அத்தை, யார் பேசுறது அக்கா, ஒரு தெரியாதா ஞாயிற்றுக்கிழமை வாரேன் 10 மணிக்கு கரியோடி வரேன். நீனே செத்து போன ஆளு, பாவத்துல செத்து கிடக்கிற இன்னொரு ஆளையும் சாவதுக்கு கரியோடி வரையா? எங்க ஊர் கோழி நல்லா இருக்கும், நாட்டு கோழி கொண்டு வரேன். நாம் கஷ்டப்படுற நேரம், தவிச்ச நேரம், ஒருவருமே நம்ம நேசிக்க இல்லாத நேரம், இயேசு நம்ம அருகே நின்று நம்மை தேற்றினதை ஒரு காலம் மறக்காது. யாருமே இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, மதுரையில நான் படுத்து சத்தமா அழகுக்கெல்லாம் நான் அழல, என் கண்ணுல இருந்து என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அழுதுகிட்டே இருக்கிறேன். ராத்திரி 11 இருக்கும். நம்மை விசாரிக்க தாய் இல்லை, நம்ம மேலே அன்பு செலுத்த தகப்பன் இல்லை. 4 படிக்கும்போது அவர் இறந்து போயிட்டார். யாருமே இல்லை, ஒரு அனாதை போல படுத்திருக்கிற ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு இந்த பூமியில யாரும் தெரியாது. பணம், படிப்பு, அழகு, இதுதான் உலகம் நேசிக்கும். ஒன்றும் என்னிடத்திலே இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்குள்ளே இருந்தது, அந்த முத்தாகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் உன்னை முத்தாக மாற்றுகிறார். எத்தனையோ இரவு நான் தூங்கினதே இல்லை, அழுது கொண்டே இருப்பேன், ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், அந்நிய பாஷை பேசிக் கொண்டே இருப்பேன். நான் எங்க இருக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. முட்டி சில சமயம் இப்ப முட்டி போடல, முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் போது 3 மணி 4 மணி ஆயிரும். அந்த பாஸ்டர் சொன்னார், இனிமேல் இவனை மாடிக்கு அனுப்பக்கூடாது, 3 மணி வரை சத்தம் கேட்குது, இவன் மெண்டல் ஆயிடுவான், அதனால அவனை இனிமேல் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண விடக்கூடாது. திறமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்தாவியானவர் எனக்கு முத்தாய் இருந்திருக்கிறார். ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கையின் முத்தாய் மாறி இருக்கிறார். இந்த ரட்சிப்பு எனக்கு முத்தாய் மாறி இருக்கிறார். இயேசு எனக்கு முத்தாய் இருந்திருக்கிறார். இந்த நாளிலே என் ஓட்டத்தை நான் ஜெயமாக முடித்தால்தான் அந்த முத்தாய் இருக்கிற மேன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இவ்வளவு வருஷம் ஓடியும் பின்மாற்றத்தில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பின்மாற்றத்திலே போக வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ முறை அந்த வாய்ப்பு கிடைத்தது. பெரிய மனுஷர்களாய் மாறுவதற்கு வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது. சூப்பரண்ட் பாஸ்டர்லாம் ஆயிருப்பேன். ஆனா வேதத்துல லெட்டர் பேர்ல சூப்பரண்ட் பாஸ்டரா இருந்திருப்பேன். கடலூர், திண்டிவனம், திருச்சி எல்லாத்துக்கும் நான் சூப்பரண்ட் பாஸ்டர். காஸ்பல் ஃபார் ஏசியால அவங்க வந்து நீங்க சொல்லுங்க, நாங்க ஒரு வேன் உங்களுக்கு கொடுத்துறோம், நீங்க தான் இன்சார்ஜ், ஃபுல்லா பேங்க் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், இவங்களுக்கு சேலரி எல்லாம் நீங்க தான் போடணும். சேலரி போட்டுட்டு சூப்பரண்ட் பாஸ்டா வேன்ல சுத்தி சுத்தி வந்து நரகத்துக்கு போகும். வேன் ஃபுல்லா நரகத்துக்கு போகும். இப்போ சூப்பரண்ட் பாஸ்டர் எங்க இருக்கிறாருன்னா நரகத்தில் இருக்கிறார். ஏன்னா தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி விட்டார்கள், தேவனுடைய நோக்கத்தை விட்டு நிறைய பேர் விலகி விட்டார்கள். தேவன் அவளை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை விட்டு போயிட்டாங்க. தேவன் எங்கே வைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அங்கே அவர்கள் இல்லை. ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தின் எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அமெரிக்கா போன பாஸ்டர், அமெரிக்கா அம்மா எனக்கு ஒரு நாள் சொன்னாங்க, அமெரிக்காவில போய் அவர் படுற பாடு பெரும்பாடு, இந்தியாவுக்கு வர பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, முடியல. அவன் அம்மா சாவுக்கு வரல. அவர் அடிக்கடி சொல்லுவார, நான் தெரியாம அமெரிக்கா வந்துட்டேன். நானும் அமெரிக்கா போயிருப்பேன். அப்ப நான் நினைச்சேன், நானும் அவரை போல தான் தத்த வச்சுட்டாங்க இருந்திருப்பேன் போது. ஆண்டவர் நமக்கு எங்க ஊழியம் வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்தை குறித்து வைத்திருக்கிறாரோ, எங்கே நாம் வாழ வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ, அங்கேதான் நாம் இருக்க வேண்டும்.
பிரான்ஸுக்கு போனா என்ன ஆகும்? இன்னைக்கு நினைச்சா நான் நாளைக்கு பிரான்ஸுக்கு போறேன். ஒரு ஆள் இருக்கிறாரு என்ன கூட்டு போறது, அவரை போய் பார்த்து பழகி அவர் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பாண்டிச்சேரி வந்துருக்கூடாது. அவர் ஒரு பாஸ். ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், பிரான்ஸுக்கு போனா நான் என்ன செய்வேன்? கக்கூஸ் தான் கழுவணும், நான் சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு வெள்ளைக்காரன் வரமாட்டான். நான் மீட்டிங்க்கு நான் கேட்டேன், அங்க வெள்ளைக்காரங்க வருவாங்களா? அது ஏன் ஒருத்தரும் வரமாட்டான். நம்ம ஆளுங்க தான் அங்க வராங்க. நம்ம ஆளுங்களை பத்தி நமக்கு தெரியும். அங்க பணம் சம்பாதிக்க போயிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் சர்ச்சில் உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எங்க வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் உன்னை எங்கே அழைத்திருக்கிறாரோ, கர்த்தருடைய திட்டம் என்னவோ அங்கே இரு. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் பாதைகள் என் பாதைகள் அல்ல, உன் யோசனைகள் என் யோசனைகள் அல்ல, உன் திட்டங்கள் என்னுடைய திட்டம் அல்ல. என் யோசனை உன்னை காட்டிலும் பெரியது, என் நோக்கம் உன்னை காட்டிலும் பெரியது, என் திட்டம் உன்னை காட்டிலும் பெரியது. நான் உன்னை புத்தாக மாற்றும்படி அழைத்திருக்கிறேன். வாசிக்கலாம் 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுருவின் புத்தகம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க தலையில வாடாத மகிமையான கிரீடம் வைக்கப்படும். நீ எவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 1 மணி நேரம் இப்ப கண்ணாடி கிட்ட நிக்கிறது வேலையே கிடையாது. கண்ணாடியில் இவ்வளவு நேரம் நிக்க வேண்டிய வேலையே கிடையாது. அந்த முடி உயிர் இருந்தாலும் சீப்பு அத்தனை தடவை போகல. இவ்வளவு நீங்கள் அழகா இருப்பீர்கள் என்றால் இயேசுவை போல ரொம்ப அழகா இருப்பீர்கள். உங்கள் தலையிலே வாடாத மகிமை உள்ள ஜீவ கிரீடம். ஏனென்றால் இயேசுக்காக நீங்கள் இங்கே உழைத்திருக்கிறீர்கள், இயேசுக்காக இங்கே பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள், இயேசுவின் ஊழியத்தை தாங்கி இருக்கிறீர்கள். என் ஊழியக்காரனை நீங்கள் கைவிடவில்லை, என் ஊழியக்காரனுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் நான் ஒன்று மறக்கிற தேவன் அல்ல. என் ஊழியத்தை தாங்குகிற ஒரு குடும்பமாய், தாங்குகிற ஒரு வாயிலே இருக்கிறீர்கள். அதை நான் மறக்க முடியவில்லை. உங்களுக்காக நான் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அந்த நாளில உங்களுக்கு நான் தருவேன். வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம். நாமோ உலகம் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி பிரயாசப்படுறான், நாமோ அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை அப்படி செய்கிறோம். வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள், எல்லாவற்றிலும் நிச்சயடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீரின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காஸ்ட்லி ஸ்டோன் கர்த்தருடைய ராட்சியம். காஸ்ட்லி ஸ்டோன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வியாபாரியின் சிந்தை. The costly stone, praise the Lord, 3வது பெற்றுக் கொள்வது. இந்த 3ம் விலையேற பெற்றது. நாம் செய்தி வசனத்தை வாசிக்கலாம், முடிக்கிறேன். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்படியே சொன்னான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒருவரோடு விசேஷ விதமாக இருப்பதாக. ஆமென்.